Hi guys, welcome to DJK YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube சேனல்ல ஒரு ஹெல்தி ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். அதாவது கேப்புச்சினோ காஃபி எப்படி வீட்லயே ரெடி பண்றது தான் பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்ட் அண்ட் யம்மியா இருக்கும் இந்த காஃபி. அண்ட் இந்த காஃபியை நம்ம பீட் அண்ட் காஃபின்னு கூட சொல்லலாம். நம்ம கேப்புச்சினோ காஃபி ரெடி பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் பீட் பண்ணணும். 10 மினிட்ஸ்க்கு மேலேயே கூட ஆகும் பீட் பண்ணுறதுக்கு. அதனால் இதுக்கு பீட் அண்ட் காஃபின்னு இன்னொரு நேமும் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கேப்புச்சினோ காஃபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேப்புச்சினோ செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். காஃபி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் நெஸ்கேஃபி காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். சுகர் 2 டேபிள் ஸ்பூன். ஹாட் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன். ரொம்ப தண்ணி சூடாக இருக்கணும், கொஞ்சம் கூட ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஃபி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. சுகர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஹாட் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் அதனால தான் இன்ட்ரோடக்ஷன்லேயே இது பேர் பீட்டட் காஃபின்னு கூட சொல்லலாம்னு சொன்னேன். ஓகே, இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களே பாருங்க, கொஞ்சம் திக்னஸா இருக்கு. 8 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா பீட் பண்ணலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் க்ரீமினஸா வரணும், அதனால இன்னும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதால நம்மளுக்கு இந்த மாதிரி க்ரீமினஸான டெக்ஸ்டர் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம ஸ்பூனில் எடுத்தால் அது கீழே ட்ராப் ஆகக்கூடாது. அது மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மில்க் தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கிளாஸ்க்கு மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேப்பச்சினோ ரெடி பண்ணிட்டோம். இப்போ டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நான் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கொக்கோ பவுடர் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் டெக்கரேஷனுக்கு மில்க் மட்டும் 3 டாட் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஃபோக் ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கோடு கிழிச்சுக்கோங்க. மேலே இப்போ நம்ம காஃபி பவுடரை கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அதுக்கு நான் ஃபில்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா காஃபி பவுடர் வந்துடும். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான கேப்பச்சினோ நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் ஷாப்புக்கு போய் தான் வாங்கி குடிக்கணும்னு இல்லை, நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.